வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடியின் அட்ராசிட்டியாம். அதிமுகவிலிருந்து வெளியேறும் செங்கோட்டையன் 5ஆம் தேதி உடையும் சஸ்பென்ஸ். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்து வந்த முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் தொடர்வது தொடர்பான வருகின்ற 5ஆம் தேதியாக தெரிவிப்பதாக பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதாம். அதாவது முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த தலைவருமான ஒருவரானதான் செங்கோட்டையன் ஆவார். கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடந்த சில மாதங்களாகவே அவர் அதிருப்தியில் இருந்து வந்தாராம். இந்த தகவலானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறதா. இதன் வெளிப்படையாகத்தான் பழனிசாமி அவர்கள் பங்கேற்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அவர் புறக்கணித்து விட்டாராம். சட்டமன்றத்திற்கு சென்றால் கூட பழனிசாமி செல்லும் வழியை தவிர்த்து வேறு வழியில் செல்வது என தொடர்ந்து தனது அதிருப்தியெல்லாம் வெளிப்படுத்தி வந்தார் செங்கோட்டையன் அவர்கள். இதனிடையே தான் கடந்த சில மாதங்களாகவே அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார். இந்த பிரச்சாரம் கொங்கு மண்டலமானது கோவையில்தான் பிரம்மாண்டமாக தொடங்கியது. அப்படிப்பட்ட கொங்கு மண்டலத்தையே சேர்ந்த முக்கிய தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை என்பது ஒரு ஆச்சரியமாகத்தான் மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறதா. அதே போன்றுதான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக விவசாயிகள் எல்லாம் சார்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த விழாவில் கூட அதிமுக தலைவரான எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் எல்லாம் இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இந்த விழாவும் செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்கவில்லை என்பதே செய்திகள் வெளிவந்தன. மேலும் எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தின் போது கூட ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலர்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சார்பில் அனைவருக்குமே உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக சுற்றுப்பயணத்துக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு வீட்டிற்குள்ளேயே இருந்து செங்கோட்டையன் அவர்கள் பெயரளவில் கூட பழனிசாமி வரவேற்பு விழா நடத்தாமல் தனது அதிருப்தியையும் வெளிப்படுத்தினாராம். இந்த நிலையில்தான் வரும் 5ஆம் தேதியானது மனம் திறந்து பேசப் போகிறேன் என்று செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்தித்த போது பேசினாராம். அது அவர் அனைவருமே பொறுமையாக இருக்குமாறும் செய்தியாளருக்கு அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பதே ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி வருகின்ற 5ஆம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் மனம் திறந்து பேசுவார் என்பது அதில் என்னென்ன அவர் பேசப் போகிறார், எடப்பாடி மீது இருக்கும் அதிருப்தியை வெளிப்படுத்துவாரா என்ற நிலைப்பாட்டில்தான் அரசியல் களமானது சூகங்களும் வகுத்து வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.